தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருப்பத்தூர் மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் நிர்வாகிகளை சந்தித்த திமுக வெற்றி வேட்பாளர் நல்லதம்பி எம்எல்ஏ அவர்கள் தேமுதிக மாவட்ட அலுவலகத்தில் உற்சாக வரவேற்பளித்த தேமுதிக நிர்வாகிகள். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி கூட்டணி கட்சியான திமுக சார்பில் நல்லதம்பி எம்எல்ஏ அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்நிலையில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் அருளாசி பெற்ற வேட்பாளர் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் நல்லாசி பெற்ற வேட்பாளர் நல்லதம்பி அவர்கள் இன்று திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் அலுவலகத்தில் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் நல்லதம்பி அவர்கள் தேமுதிக நிர்வாகிகளை சந்தித்து மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் வேட்பாளர் நல்லதம்பி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். அப்போது திமுக தொகுதி பொறுப்பாளர் தலைமை கழக பேச்சாளர் ஜி ரமேஷ், ராஜாராணி, தாமோதரன் அவர்கள் உடனிருந்தனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் நல்லதம்பி எம்எல்ஏ அவர்களுக்கு தேமுதிக நிர்வாகிகள் இன்முகத்தோடு உற்சாகத்தோடு வரவேற்ற தேமுதிக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மாலை அணிவித்து வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதையடுத்து வெற்றி வேட்பாளர் நல்லதம்பி அவர்கள் தேமுதிக நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து தங்களது ஆதரவுடன் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற ஒத்துழைத்து பணியாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதன்படி அமோக வெற்றி பெறுவோம் என்று தேமுதிக நிர்வாகிகள் அவருக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கந்தளி திருப்பத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகள், திருப்பத்தூர் நகர நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் அணி செயலாளர், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வேட்பாளர் நல்லதம்பி அவருக்கு ஆதரவு தெரிவித்து மீண்டும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவோம் என்று தேமுதிக நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்து இந்த நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் கே ஹரிகிருஷ்ணன், மாநில நெசவாளர் அணி துணை செயலாளர் எஸ் செந்தில்குமார், தொகுதி பொறுப்பாளரும் துணை செயலாளர் எஸ் சரவணன், திருப்பத்தூர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் எஸ் தண்டபாணி, கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கார்த்திக் செல்வன், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் யோகநாத், கந்தளி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜமால், திருப்பத்தூர் நகர செயலாளர் ஜி மதன்ராஜ், திருப்பத்தூர் முன்னாள் நகர கழக செயலாளர் எஸ் அருள், திருப்பத்தூர் நகர கழக அவைத்தலைவர் எம் அன்பு, திருப்பத்தூர் கேப்டன் டிவி நிருபர் கேப்டன் சி ரமேஷ், திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சரவணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் குணபாலன், கந்தளி வடக்கு ஒன்றிய பொருளாளர் மோகன், மாவட்ட ஐடி விங் துணை செயலாளர் ஹரிக்குமார், கந்தளி தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் ஜி கோவிந்தராஜ், திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் வக்கீல்குமார், கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் வீரபத்ரன், திருப்பதி மாவட்ட நிர்வாகி உமாபதி, திருப்பத்தூர் நகர நிர்வாகிகள், திருப்பத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் சிலம்பரசன் மற்றும் கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு களம் காணும் வேட்பாளருக்கு சிறப்பு செய்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கந்தளி திருப்பத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகள், திருப்பத்தூர் நகர நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் அணி செயலாளர், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வேட்பாளர் நல்லதம்பி அவருக்கு ஆதரவு தெரிவித்து மீண்டும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவோம் என்று தேமுதிக நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்து கேப்டன் என்ற கரகோஷத்துடன் உற்சாகப்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ். தென்னகத்து ஜான்சிராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தா எங்கள் அண்ணியார், வீரநடை போட்டு வரும் கேப்டனில் கரம் பிடித்த எங்கள் அண்ணியார். நம்முடைய நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராகவும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆசிர் பெற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அருமையண்ணன் ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராகவும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் புரட்சி கலைஞர் அவர்களின் ஆசிர் பெற்ற வேட்பாளராகவும், அந்நியார் அவர்களின் ஆசிர் பெற்ற வேட்பாளராகவும், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சுத்தீஷ் அண்ணன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக நம்முடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற எனக்கு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் ஆதரவு கொடுத்து நிர்வாகிகளை சந்திக்கின்ற இந்த ஒரு கூட்டம். காலையில் 7 மணிக்கு அண்ணனுக்கு அரியண்ணன் மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இது மாதிரி இன்றைக்கி கூட்டணி கட்சி சார்பாக எல்லா நிர்வாகிகளும் நாங்கள் பார்க்கணும், பார்க்குறதுக்கு வரேன்னு சொல்லும் போது ஒரே தோய்வு, ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லைங்க, நீங்கள் 12 மணிக்கு வந்துருங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன். அவர் அண்ணன் சொன்ன கருத்து, நான் உடனே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காலை முதல் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாகவும், விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும், கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் நந்தி அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த தோழர்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து நம்முடைய மாவட்ட கழக செயலாளருக்கும் அதை சார்ந்து இருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏறக்குறைய நம்முடைய தேசிய முற்போக்கு கூட்டணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் பேசினாங்க. ஏறக்குறைய 30 ஆண்டுக்கு முன்னாடி புரட்சி கலைஞர் அவர்கள் நற்பணி மன்றத்துக்கு நான் செயலாளர். பொருளாளர் வந்து பழனி செட்டியார்னு ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் எங்கள் ஊரில் ஏலகிரி மலையில் இருக்கிறார். இப்போ ஹோட்டல் வச்சுட்டு எங்களுக்கு நற்பணி மன்றம் ஆரம்பித்தோடனே அவரோட படம் போட்டு ஒரு அங்கேருந்து தலைமையிலேருந்து கொரியர் வந்துச்சு, ஒரு போர்டு கொடுப்பாங்க. இதையெல்லாம் மாற்றி அன்னைக்கே வந்து புரட்சி கலைஞர் அவர்களோட ரசிகனாகவே நான் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்முடைய கட்சிகள் வளரும் போது எங்களுடைய பாரம்பரியம் திராவிட திமுகவில் இருந்ததுனால எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்தார், கலைஞர் வந்தார், பெரியார் வந்தார், பாரம்பரியம் வந்ததுனால அந்த இயக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நான் இருக்கிறது ஒரு வேட்பாளராக கருதுறது என்னன்னா தேசிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக தான் நான் கருதுறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வேலையில் செய்யறதே பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட எங்கள் தலைவர்கிட்ட எங்கள் அமைச்சர்கிட்ட நான் சொல்லும் போது என்னன்னா கூட்டணிக்கெல்லாம் நம்ம தேமுதிகவை கொண்டு வரணும் அப்படின்னு நான் எங்கள் அமைச்சர்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் உணர்ந்து தான் தேர்தல் வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவே விஞ்சிக்கிற அளவுக்கு வேலை செய்யக்கூடிய தேமுதிக தோழமை கட்சிகள்லாம் இருந்தாலும் தேர்தல் பணியில் ஒரு துடிப்போட வேலை செய்யக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆக நம்முடைய சட்டமன்ற தொகுதியில் எந்த கூட்டணிகள் யாராக எந்த வேட்பாளராக பிரிந்து நின்னாலும் தேமுதிக இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி, காங்கிரஸ் இருக்கின்ற கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள், ஆக பல்வேறு கட்சிகள் நம்முடைய தோழமை கட்சிகள். என்னைக்குமே திமுகவில் பார்த்தீங்கன்னா தோழமை கட்சிகளாக இணைந்த பிறகு எந்த கட்சியும் பிரிஞ்சு போனதே கிடையாது. ஒரு 4 ஆண்டு, ஒரு 10 ஆண்டு, 12 ஆண்டு, 10 தேர்தலில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிகள் அங்கீகாரம் யார் கூட்டணியில் சேர்ந்தாங்களோ அந்த கட்சிகள் இன்னைக்கும் தொடர்ச்சியாக பயணிக்கும். ஆக இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மளுடைய புரட்சி தலைவர் நம்முடைய கேப்டன் அவரோட கனவு இன்னைக்கு பழிக்குதுன்னா நாடாளுமன்றத்தில் நம்ம அண்ணன் சுதீஷ் அவர்கள் பேசுகிறாருன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும். ஆக இன்னைக்கு 10 தொகுதிகள் சட்டமன்றத்தில் இந்த 10 பேருமே உள்ள வந்து பேச போறாங்க, மாற்று கருத்தே கிடையாது. தேர்தலில் 10 சீட்டு 5 சீட்டு ஜெயிக்கிறமா இல்லை. இன்னைக்கு 234 சட்டமன்ற தொகுதியிலும் நம்முடைய 10 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள வந்து பேச இருக்கிறாங்க சட்டமன்றத்தில். ஆக இந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று இருக்கிற எனக்கு நீங்கள் தேர்தல் பணியாற்றி நம்முடைய இலக்கு வந்து வெற்றின்றதெல்லாம் இல்லை, கடுமையாக உழைத்து உங்களுக்கு அத்தனை தேவையான வசதிகளும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆக 4ஆம் தேதி நான் வேட்புமனு போடணும்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறேன். எங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட பேசி எம்பிக்கிட்டெல்லாம் கலந்து பேசிட்டு மாவட்ட செயலாளர்கிட்டே சொல்கிறேன். வேட்புமனு தாக்கல் அன்றைக்கி நீங்கள் அதிகப்படியான வரணும். வேட்பாளர் சுற்றுப்பயணத்துக்கு எந்த குறையுமே இல்லாத வேஷ்டி ஆகட்டும், மப்ளர் ஆகட்டும், கட்சியோட கொடிகள், தோரணங்கள் எல்லாமே நம்ம தயார் நிலையில் மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுக்கறதுக்கோ எங்கள் கூட்டணி அரவணைப்புன்றது அதிகமாக இருக்கும். எந்த திமுகவில் நாங்கள் இருக்கிற பகுதியில் கூட்டணிகளை அரவணைச்சு போகக்கூடிய தலைமையிடம் கொண்ட எங்கள் தலைவர். ஆக இங்கேயே நான் கூட்டணிகளை அரவணைத்து சிறப்பாக செயல்படுவேன் என்பதை கேட்டு நம்முடைய இந்த தேர்தல் தேசிய முற்போக்கு கூட்டணி இடம்பெற்றிருக்கின்ற கட்சி 100% நம்முடைய தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய அந்நியார் அவர்களின் கூட்டணியும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சுதீஷ் அண்ணன் அவர்கள் இடம்பெற்றிருக்கின்ற இந்த கூட்டணி ஒரு சிறப்பான ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டு நல்ல வாய்ப்பை வழங்கிய தேசிய முற்போக்கு கூட்டணி சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த அயராம உழைத்து முன்னா 20-30,000 ஓட்டு வச்சுட்டாரு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டுல வந்து வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி பார்வையாளர் தலைமை கழகத்தின் அண்ணன் ரமேஷ் அவர்கள் உரையாற்றுவார்கள். நீங்கள் யாருன்னா அடுத்து வந்தால் மாவட்டம் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இணைந்து ஒரு எழுச்சியோடு வரவேற்பை கொடுத்திருக்கிற நம்முடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அதன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய அன்பு தம்பிமார்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட, மாநில, நகர, ஒன்றிய பல்வேறு பொறுப்புகளில் இடம்பெற்றிருக்கிற கழக நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வேட்பாளரை பொறுத்தவரை நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் சம்பிரதாய முறைப்படி
அவர் இந்த தொகுதியில் 10 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு பணிகளை சீரும் சுருக்கமாக பல்வேறு பகுதிகளில் ஆற்றி வருகிறார். நம்முடைய தேசிய முற்போக்கு கூட்டணி திராவிடர் கழக தோழர்களை பொறுத்தவரை இது புதிதாக அமைந்த கூட்டணி என்று பேப்பர் அளவில் தான் இருக்கும். இது ஒரு பாரம்பரியம் மிக்க கூட்டணி. இது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞருக்கு மிகப்பெரிய விழாக்களை எடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். இன்னும் குறிப்பாக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புரட்சி கலைஞருடைய திருமணமே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் தான் ஊரறிந்த ஒன்று. எல்லாவற்றிற்கும் மேலாக தலைவர் கலைஞர் பல்லாயிரக்கணக்கான திருமணங்களை நடத்தியிருக்கிறார். இருந்தாலும் புரட்சி கலைஞர் அவர்கள் உடல்நிலை நலிவுற்று இருக்கிற பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் இயற்கை எழுதுகிற பொழுது அவர் அழுத காட்சியை பார்த்து இந்த நாடே கலங்கிற்று. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீட்டில் கூட யாருன்னா பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடம்பு குணமாகி வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்பது வழக்கம். ஆனால் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து நேராக கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துகிறார் என்று சொன்னால் இந்த கூட்டணியை பார்த்து இது ஏதோ சந்தர்ப்பவாத கூட்டணி என்றோ அது என்றோ என்று இது இயற்கையாக அமைந்திருக்க வேண்டிய இப்போது அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான கூட்டணி, கொள்கை கூட்டணி. தமிழ் இனம் மொழி வாழ தன்னையே அர்ப்பணித்திருக்கிற தலைவர் பெருமக்கள் இணைந்து நடத்துகிற இந்த கூட்டணியில் புரட்சி கலைஞர் அவர்களினுடைய துணைவியார் மாண்புமிகு அன்னியார் அவர்களும் அவருடைய கழகத்துடைய நிர்வாகிகளும் இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் கட்டுக்கோப்பான அவர் விட்டு சென்ற பணியை கட்டுக்கோப்பாக இட்டு சென்று ஆற்றுகின்ற பணியை இந்த நாடே வியந்து பார்க்கிறது. அந்த பணியை இந்த தேர்தலில் நிறைவேற்றி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 50,000த்துக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாங்க சூழ்நிலை என்பதை எங்களோடு இணைந்து நீங்களும் உட்கார இடத்துல பார்க்குற இடத்துல பேசுகிற இடத்துல 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் அரசு செய்திருக்கிற சாதனைகளையும் தலைவர் கலைஞருடைய பிள்ளையாய் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்று எப்பேற்பட்ட சக்தியும் எதிர்த்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலினுடைய அருமை பெருமைகளையும் சொல்லி நம்முடைய புரட்சி கலைஞர் வகுத்து தந்திருக்கிற பல்வேறு திட்டங்களை அவர் தன்னகத்தை கொண்டு ஆட்சியிலும் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அதையெல்லாம் எடுத்து சொல்லி இந்த வெற்றிக்கு வாய்ப்புக்கான பல்வேறு பணிகளை இந்த 25-30 ஆண்டுகளுக்கு நீங்கள் கண் துஞ்சாது உறக்கம் பார்க்காது ஆட்சி தருமாறு கேட்டு இந்த நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெற அயராது உழைத்து உதயசூரியன் சின்னம் நமது சின்னம் என்கிற அளவில் உங்களுடைய பகுதிகளில் உட்கார இடத்துல டீ சாப்பிட்ற இடத்துல டிஃபன் சாப்பிட்ற இடத்துல நண்பர்கள் உறவினர்கள் யாரை பார்த்தாலும் உதயசூரியனுக்கு போடுங்க பார்த்துட்டு அந்த சொற்றொடரை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னியார் அன்னியார் எங்கள் அன்னியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அன்னியார், தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அன்னியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அன்னியார், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தாய் எங்கள் அன்னியார், வீரநடை போட்டு வரும் கேப்டனில் கரம் பிடித்த எங்கள் அன்னியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அன்னியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அன்னியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அன்னியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அன்னியார், அன்னியார் அன்னியார் எங்கள் அன்னியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அன்னியார், தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அன்னியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அன்னியார். பெண்ணுங்கள் அன்னியார், புயலையும் எதிர்த்து நிற்கும் புரட்சி பெண்ணுங்கள் அன்னியார், தமிழக அரசியலில் கேப்டனின் கரம் வலுப்பெற செய்திடும் புனித பெண்ணுங்கள் அன்னியார்,
அடிமை விலங்கை அகற்ற வந்த இரும்பு பெண்ணுங்கள் அந்நியார். அடிமை விலங்கை அகற்ற வந்த இரும்பு பெண்ணுங்கள் அந்நியார். அந்நியார் அந்நியார் எங்கள் அந்நியார். அன்னையாய் அன்னையாய் எங்கள் அந்நியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அந்நியார். தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அந்நியார். அந்நியார் அந்நியார் எங்கள் அந்நியார். அன்னையாய் அன்னையாய் எங்கள் அந்நியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அந்நியார். தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அந்நியார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர் எங்கள் அந்நியார். ஏழைகள் வாழ்வை வளம் பெற வைப்பார் எங்கள் அந்நியார். சமூக நீதி காக்கும் வீரமங்க எங்கள் அந்நியார். தமிழக மக்கள் நலன் காக்கும் அன்னையா எங்கள் அந்நியார். தமிழக அரசியலில் தமிழர்கள் வாழ்வு தலை சிறக்க வைக்க வந்த அந்நியார். தமிழ் நெஞ்சங்கள் மீது உயிர்ப்புடன் இருப்பார் எங்கள் அந்நியார். அன்பு வரும் ஆற்றலினை வலியுறுத்தும் கழக கொடி ஏந்தி வரும் எங்களின் அந்நியாரே. கழக கொடி ஏந்தி வரும் எங்கள் அந்நியார். கழக கொடி ஏந்தி வரும் எங்கள் அந்நியார். அந்நியார் அந்நியார் எங்கள் அந்நியார். அன்னையாய் அன்னையாய் எங்கள் அந்நியார். அந்நியார் அந்நியார் எங்கள் அந்நியார். அன்னையாய் அன்னையாய் எங்கள் அந்நியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அந்நியார். தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அந்நியார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தா எங்கள் அந்நியார். வீரநடை போட்டு வரும் கேப்டனில் கரம் பிடித்த எங்கள் அந்நியார். வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அந்நியார். வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அந்நியார். வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அந்நியார். வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அந்நியார். அந்நியார் அந்நியார் எங்கள் அந்நியார். அன்னையாய் அன்னையாய் எங்கள் அந்நியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அந்நியார். தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அந்நியார். 75 ஆண்டா உழைக்க இந்த கட்சி நாம வாழும் மண்ணுக்கு பேரு வச்ச கட்சி. துன்பம் வந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி. எதிரி நுழை சண்டெல்லாம் அடைச்சு வச்ச கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் அது எல்லாருக்கும் ஒன்னான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்கள் விலகும். எந்த சாதாரண அரசரும் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. ஸ்டாலின் 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 வராது புது வரலாறு. தமிழர் வீரம் அது அடங்காது. ஜவனம் பார்க்கும் அது பணியாது. ஸ்டாலின் வராது புது வரலாறு. இது சும்மா தொடக்கம் தான். திராவிட மாடலுடைய வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே. பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே. பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம்
குணத்துக்கு